லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 to 16 வரைக்கும். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாள் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத் என்பவர்களே. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47-48 வசனம். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சொன்னார். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, நான் இவங்களை ரொம்ப நம்பினேன், இவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க என் கூட நல்லா பேசி பழகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்ல சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க செஞ்சதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஜீரணிக்கவே முடியல. வேற யாராவது இந்த மாதிரி செஞ்சிருந்தா, வேற யாராவது என்னை எப்படி பேசியிருந்தா அது என்னை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது. இவங்க இந்த மாதிரி நடந்து கொண்டது, இப்படி பேசினது என்னுடைய மனசை ரொம்பவுமே வேதனைப்படுத்துது. என் கணவர் இப்படி நடந்துக்குவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய மனைவி இப்படி நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நம்பினவங்க நமக்கு துரோகம் செய்கிற போது, நாம் நம்பினவங்க நம்மளை வேதனைப்படுத்துகிற போது, நமக்கு எதிரியாய் மாறும்போது அந்த வலியும் வேதனையும் நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியும். அது நம்ம மனசில் எப்பவுமே ஒரு காயம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கு. ஆண்டவரும் இதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையை சந்திச்சிருக்கிறார். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது எவ்வளவு வேதனை தரக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் சந்திச்சிருக்கிறார். நமக்கு ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கடந்த காலத்தில் வந்திருக்கலாம். இல்லை, இனிமேல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அப்போ அந்த வலியை நாம் எப்படி மறக்கிறது, அதை எப்படி ஜெயிச்சு மேலே வர்றது, அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யறது? நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வருதுன்னா நாம மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தங்களை பற்றி ஒவ்வொருத்தங்கள்கிட்டையும் நாம் பேசணும்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கு. ஃப்ரெண்டாக இருக்கலாம், குடும்பத்து ஆட்களாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், சபை விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மனசுல ஆழமான ஒரு காயங்களை உண்டு பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே உங்க மனசுல என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஆறாம அப்படியே இருக்கு. பிசாசு சரியா அதைத்தான் என்ன செய்யறவங்க உங்களை
வேதனைப்படுத்துறக்கும், கடவுளை நெருங்க விடாம தடுக்கிறக்கும் அந்த காரியத்தை தான் என்ன செய்யறோம், உங்களுக்கு எதிராக பயன்படுத்திட்டே இருப்போம். அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். அந்த மனுஷங்களை குறித்த கசப்பை, அவங்களை குறித்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு கோபத்தை உங்க மனசுல என்ன செஞ்சுட்டு இருப்பான், எரிய வைத்து கொண்டே இருப்போம். அப்போ அதனால என்ன பாதிப்பு என்றால், ஆண்டவரை உங்களால சரியா நெருங்க முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு நடக்கிற காரியம் வேற. ஆனா நீங்க உங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு அப்படிங்கிறது அது உங்களுடைய மனசளவுல, உடம்பு அளவுல என்ன செஞ்சுட்டு இருக்கு, ரொம்பவுமே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. கர்த்தர் நம்ம கிட்ட பேசுற ஒவ்வொரு காரியத்துக்கும் பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கட்டை உடைச்சு நம்மளை விடுதலை செய்வாரு. இல்லை, எதிர்காலத்துக்காக நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறதுக்காக பலப்படுத்துவாரு. நாம மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனவேதனை உண்டு பண்றவங்களா மாறிடக்கூடாது, நாம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறணும் என்று சொல்லி அதன் மூலமா நமக்கு எச்சரிப்பை கொடுப்பார். ஆவியானவர் ஏன் இதை நம்ம கூட இடைப்படணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது, நீங்க இந்த சத்தியத்தை எப்படி எடுத்துக்கொள்றீங்க அப்படிங்கிறத வச்சு தான் என்ன செய்யுது இருக்கு. நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம், அன்பு நிறைஞ்ச ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே, என்கிட்ட வந்தேன்னா நான் வேணான்னு ஒதுக்க மாட்டேன், யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு தான் அவர் வாழ்ந்து காமிச்சார். அவர் பூமியில வாழ்ந்த காலத்துல நோய்களை குணமாக்குறார், பிசாசுகளை துரத்தியும் மக்களை விடுதலை செய்கிறார், சில நேரங்களில் சாப்பாடு கொடுக்கிறார். அப்ப எல்லாருமே அவரை தேடி வந்துட்டே இருக்கிறாங்க. எங்க போனாலும் கூட்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த கடவுளை பார்த்தால் எப்படியாச்சும் ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில செஞ்சிருவாரு அப்படி எல்லாருமே அவரை தேடி வராங்க. அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடியே போறாங்க, சீசர்களா மாறுறாங்க. ஒருத்தரையா இருந்தவர் 30 வயசுல ஊழியத்துக்கு வந்த தெய்வம் ஒரே ஒருத்தரா வர்றாரு. இப்ப பார்த்தா பெரிய கூட்டமா மாறிடுச்சு. ஒரு கட்டத்துல பார்த்தா நாடே அவர் பின்னாடி போகுது அப்படின்னு வசனத்துல எழுதுறாங்க. அந்த நாடே யார் பின்னாடி போயிருச்சு, ஆண்டவர் பின்னாடி போகுதியா அப்படின்னு அந்த காலத்து ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொறாமை வர்ற அளவுக்கு கர்த்தரை அவ்வளோ மக்கள் பின்பற்றுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, எல்லாரும் வர்றாங்க, இவர் கழிச்சு கட்டுறதுலயே குறியா இருக்கிறார். நன்மை செய்யறாரு, வியாதியை குணமாக்குறாரு, பேய்களை துரத்தி விடுதலை பண்றாரு, சாப்பாடு கொடுக்கிறார். ஆனா யாரையுமே இவர் நம்பல, யாருமே என்ன செய்யல. ஏன்னா அவங்க எதுக்காக இவரை தேடி வர்றாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இவங்க அவங்களுடைய நன்மைக்காக நம்மளை தேடி வர்றாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு தேடி வர்றாங்க. இவங்களை வச்சு நம்ம காரியம் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உனக்கு நன்மை தானே வேணும், உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும், உனக்கு விடுதலை தானே வேணும், உனக்கு எல்லாமே தர்றேன், ஆனா என் காரியத்துக்கு நீ என்ன செய்ய மாட்ட, சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு என்ன செய்யறாரு, கழிச்சு கிட்டத்தட்ட 15,000 பேர் சாப்பாடு போடுறாரு. அப்புறம் சரி அந்த கரைக்கு போகலான்னு படகுல ஏறி அந்த கரைக்கு போறாரு. இவங்க எல்லாம் ஆண்டவர் போறதுக்கு முன்னாடியே அங்க போய் நிக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, இவரு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கூட்டத்துக்கு வந்தியா, ஓடி போயிரு, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு துரத்திட்டாரு. அப்புறமும் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாரு, இவங்கள நம்ம வடிகட்டணும், இவங்களே நம்ம காரியத்துக்கு நிறைய பேர் ரெடியா இல்லை அப்படின்னு வசனமா சொல்றார், சத்தியமா சொல்றார், உபதேசமா சொல்றார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பேரு, ஏப்பா இது ரொம்ப கஷ்டமான சத்தியமா இருக்கியா, இது ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு இது ஆகிறது இல்லை,
அப்படின்னு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்களாம், அவரோடு கூட நடக்காமல் பின்வாங்கி போனார். முதல்ல வடிகட்டி அனுப்பிட்டார், ரெண்டாவது வடிகட்டி அனுப்பிட்டார். இப்போ அதுக்கும் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள நம்ம காரியத்துக்கு யாரு சரியா இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? ராத்திரி முழுசும் போய் ஜெபம் பண்றார். முழுரு ஜெபம் பண்ணி காலையில மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த பெரிய கூட்டத்திலிருந்து 12 பேரை என்ன செய்யறாரு, செலக்ட் பண்றார். 12 பேரை தனியா பிரிக்கிறார். அவங்க தான் அவர் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. இப்ப அந்த 12 பேர்ல ஒருத்தனை பற்றி தான் என்னன்னு எழுதுறாரு, துரோகியான யூதாஸ் காரியோத்து. விடிய விடிய ஜெபம் பண்ணி யாரை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு? இவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவனை என்ன செய்யறார் ஆண்டவர்? தெரிஞ்செடுக்கிறார். இப்ப இவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ஏன் அப்படி மாறினா? அவங்கிட்ட இருந்து நாம படிச்சு கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஏன் இந்த மாதிரி ஒரு துரோகியை, ஒரு கெட்டவனை கடவுள் தெரிஞ்செடுத்து கூட வச்சிருந்தாரு? எப்படியாவது இவங்க குணம் மாறிடுவாங்க, எப்படியாவது இவங்க நம்மளை புரிஞ்சு கொள்வாங்க, நம்முடைய வழிக்கு வந்துருவாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இவங்க தங்க கிட்ட இருக்க குறையை மாற்றிக்கொள்வாங்க அப்படின்னு தான் கர்த்தர் என்ன செய்யறார், கடைசி வரை அவனை கூடவே வச்சு. ஆனாலும் அவன் அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிட்டான், அவன் இழந்து போய்விட்டான், அவன் தவற விட்டுட்டான். கடைசி வரை அவனால் சரியாகவே முடியல. பாருங்க, ஆரம்பம் சரியா இருந்தாதான் முடிவு சரியா இருக்கு. விதை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணு முளைக்குமா அப்படின்பா. கர்த்தர் மேல நாம எப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆரம்பத்தில் வைக்கிறோம், அது கரெக்டா இருந்தாதான் கடைசி வரை நம்மளால ஆண்டவரை பிடிச்சு நம்ம முன்னாடி போக முடியும். அஸ்திவாரம் சரியா போடப்பட்டால் தான் கட்டடம் சரியாக கட்டி எழுப்பப்பட முடியும். ஆனாதான் ஒருவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவர் பின்னாடி வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போதே கர்த்தர் என்ன செய்யறாரு, ஹார்டா சொல்றார், கடினமா சொல்றார். நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன்னை நீ வெறுத்து என்னை பின்பற்றி. நம்ம ஆண்டவர் பிள்ளையா மாறணும் அப்படின்னாலே முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு, உன்னை வெறுத்துரு, அப்பதான் நீ என்னுடைய பிள்ளையா உன்னால வாழ முடியும். அவர் கரெக்டான ஃபவுண்டேஷன் போடுறாரு. சபைனா அஸ்திவாரம் சரியாக இருக்கணும். எதுக்காக சபை நடத்தணும், எதுக்காக விசுவாசியா இருக்கணும், எதுக்காக நம்ம ஊழியம் செய்யணும், எதுக்காக ஆண்டவர் கொடுக்கணும், எதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆரம்பம் சரியா இருந்தால்தான் கட்டடத்தை கட்டி எழுப்ப முடியும், அந்த கட்டடம் நிலையா நிற்க முடியும். நாம் எதுக்காக ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும்? நாம மாறல, கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளையா நினைச்சிருக்காரு, மாற்றி இருக்கிறார். எதுக்காக மாற்றினார்? அவர் யாருன்னு உங்க மூலமா தெரியப்படுத்துறது. அவர்கிட்ட வாங்குறதுக்கு இல்லை, நாம கேட்காமலே அவர் தருவார். என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கு, என்னுடையதெல்லாம் அவருடையதெல்லாம் யாருடையதா இருக்கு, நம்முடையதா இருக்கு. என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன தேவை எல்லாமே தருவார், நிச்சயமா தருவார். என்ன டைம் ஆகலாம், நம்மகிட்ட சில காரியங்களை ரெடி பண்ணி கொள்ள வேண்டிய, ரெடி பண்றதுக்கு நம்ம கிட்ட சில குணங்கள் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்படுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நம்மை உருவாக்குற பாதையில கொண்டு போகலாம். ஆனா நிச்சயமா செய்வார். ஆனா நம்முடைய ஆரம்பம் சரியா இருக்கணும். இவனுடைய ஆரம்பமே சரியா இல்ல. எதுக்காக ஆண்டவர் பின்னாடி வந்தா தெரியுங்களா? ஆண்டவர் தான் தெரிஞ்செடுத்தார். ஆண்டவர் தெரிஞ்செடுக்கும் போதே அவர் ஒரு நோக்கத்துக்காக தெரிஞ்செடுக்கிறாரு, இவன் ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் பின்னாடி வரான். என்ன நோக்கம் தெரியுங்களா? ஆண்டவர் மேசியா ராஜா, இவரு ரோமர்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவா மாறிடுவார். அப்போ நம்மள அவர் பக்கத்துல சிங்காசனத்துல உட்கார வைப்பார், நமக்கு பெரிய பதவி கிடைக்கும்.
நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், நாட்டுக்கே ராஜாவாக போறாரு, நம்மளுக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் என்று அவன் எதற்காக ஆண்டவர் பின்னாடி வந்துட்டு இருந்தான்? உலக ஆசீர்வாதத்துக்காக. எதுக்காக? உலக ஆசீர்வாதத்துக்காக, பணக்காரனா மாறணுங்கிறதுக்காக, மனுஷங்க கிட்ட பெரிய மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் ஆண்டவர் பின்னாடி வரான். ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக அவனை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு, இவன் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் பின்னாடி என்ன செய்யறான்? வரான். ஆரம்பமே என்ன இல்ல, சரியா? பணக்காரன் ஆகணும்னு வர்றான், ஆண்டவர் என்ன செய்ய? எல்லாவற்றையும் விட்டுட்டு வா அப்படிங்கிற. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? அப்படிதான் சொல்றாங்க. பேதுரு சொல்ல, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தவங்க. சரி, நம்மள சமுதாயத்துல பெரிய மனுஷனா எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு மாற்றிடுவாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு பதிலா ஆண்டவரை எல்லாரும் என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. அந்த சமுதாயமே என்ன செய்யுது? ஆண்டவரை பகைக்குது. இப்ப மனுஷங்கிட்ட எல்லாம் என்ன வருது? இவனுக்கு பகை வருது. ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறதுனால ஆண்டவரை பகைக்கிறவங்க யாரையும் பகைப்பாங்க? இவனையும் பகைச்சுதானே ஆவாங்க. என்னடா இது? நாம ஒரு காரியம் நினைச்சிட்டு வந்தா இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்குது. நம்ம ஒண்ணு நினைக்க ஆண்டவர் வேற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைச்ச மாதிரியே ஆண்டவர் இல்லையே அப்படின்னு ஆரம்பத்திலேயே இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? கடவுளை குறித்த தடுமாற்றம் வந்துருச்சு. மனசு ஸ்டெடியா இல்ல. அவர் ஆவிக்குரிய காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவிக்குரிய ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்துல நான் ராஜாவாகிறதுக்காக வரல, உலகத்துல ராஜ்யத்துக்காக நான் வரல, ஆவிக்குரிய ராஜ்யத்துக்காக நான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நான் மகாராஜாவா வரப்போகிறேன். அப்போ உங்க 12 பேரையும் சிங்காசனத்துல உட்கார வைக்கத்தான் போகிறேன். இவனுக்கு அதெல்லாம் புரியல. இப்போ அவர் அப்போங்கிறாரு, இவன் என்ன செய்யறான்? இப்போ எப்ப நாளைக்கு அப்படிங்கிறார் அவரு. இவன் இன்னைக்கு என்ன? எதிர்காலத்துல உன்னை இப்படி மாத்த போற, நிகழ்காலத்துல மாற்றுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்காக வாழ்றவங்க இல்ல, எதிர்காலத்தினுடைய வருங்காலத்துல கர்த்தர் செய்ய போகிறத நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்க வேண்டியவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நினைச்சு கவலைப்பட்டு பயந்து போய் ஒடுங்கி போய் இருக்க வேண்டியவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்ல. நாளைக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார், எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்திலே சபையில நிறைவேற்ற போகிறார் என்ற அந்த தைரியத்தோடு கர்த்தரோடு நெருங்கி நடக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு பிரச்சனை நினைச்சு முகத்தை தூக்கம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற விசுவாசம் அல்ல. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை என்ன செஞ்சார்? சகித்தார். சிலுவை தானே, வரட்டும் பார்க்கலாம். எல்லாரும் காரி துப்ப போறாங்களா? துப்பட்டும் பார்க்கலாம். எல்லாம் ஒரு நாள்ல என்ன செய்ய போகுது? தலைகளை மாறப்போகுது. ஒரு நாள்ல கர்த்தர் என்ன செய்ய போறார்? என்னுடைய வாழ்க்கை தலைகளை மாற்ற போகிறார். அப்புறம் எல்லாம் எங்கிட்ட வந்துதான் காப்பாத்துங்க 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 அப்படி வந்து நிக்க போறாங்க. எதிர்காலத்தை நினைத்து இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்களை என்ன செஞ்சாரு? துணிவோடு எதிர்கொண்டார். கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் நம்மளை விட்டு விலகி ஓடும். இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிக்கிற மலை என்ன செய்யும்? தகர்ந்து நொறுங்கும். அது நமக்கு வழியாக மாறும். அது மேல நம்ம நடந்து அந்த பக்கம் போவோம். நாம இருப்போம், அது காணாம போயிடும். நாம வந்திருக்கணும். நீங்க இப்ப இருப்பீங்க, உங்களை நெருக்கிற எல்லாம் காணாம போயிடும். அல்லேலூயா. இவன் என்ன பண்றான்? இவன் ஏதோ ஒரு நினைப்பிலேயே ஆண்டவர் பின்னாடி வரான். அவர் வேற நினைப்பிலேயே இவன் கூட என்ன செய்யறாரு? இடைப்பட்டிருக்கிறார். நினைப்பு தான் என்ன செய்யுது? குழப்ப கெடுக்குது. நான் ஒண்ணு நினைச்சேன், ஆண்டவர் ஒண்ணு நினைக்கிறார். நீ எதுக்கு நினைக்கிற? நீ நினைக்கிறதை விட கர்த்தர் உன்னை பற்றி உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நினைப்பு உன் வாழ்க்கை இறங்கி வர முடியாம உன் நினைப்பு தான் என்ன செய்து அவரை தடுத்துக் கொண்டிருக்கிறது. முதல்ல நீ நினைக்கிறத முதல்ல மாத்து. எலிசா வெளியே வருவாரு, குஷ்டரோகமா இருக்கிற என் கையை என்ன செய்வாரு? தொடுவாரு.
தொட்டு எண்ணெயை பூசி சுகமாக அப்படின்னு கட்டளை கொடுப்பார், உடனே சுகமாயிருவேன் அப்படின்னு நாகமான் அவனா நினைச்சிட்டு இருக்கிறான். எலிசா வந்தார, இவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லை. நாம நினைக்கிறது எதுவுமே என்ன செய்ய போறது, நடக்க போறது நினைக்கிறத காட்டில் அதிகமாக தான் நடக்க போகுது. நீங்க நினைக்கிறத விட அதிகமான நன்மையை தான் கர்த்தர் செய்ய போகுது. வேண்டிக் கொள்ளுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. விசுவாசம் நீங்க நினைக்கிறத விட பெருசா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும் தான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர்? உங்களை பத்தி பெருசா நினைச்சிட்டு இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தி மட்டமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சே, என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு உங்களை மாற்றணும்னு கர்த்தர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. உங்களை பற்றி நல்ல விதமா நினைச்சு கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கிறதா நடக்கும். யார் நினைக்கிறது நடக்காது. யார் என்ன தீமை நினைத்தாலும் அது நடக்காது. அவர் நினைக்கிற கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப இவன் தப்பா நினைச்சிருக்கிறான். ஆண்டவர் பெருசா அவனை பற்றி நினைக்கிறாரு. இவன் என்ன செய்யறான்? வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால ஆரம்பமே அவனுக்கு சரியில்லாம போச்சு. அவருடைய வழியும் இவனுக்கு என்ன செய்யல. ஆரம்பத்தில் வரும்போது வைராக்கியமா வரான். ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்கள் செய்யறாரியா, வாய ஆண்டவர் பின்னாடி போலாம், அவருக்கா உயிரை கொடுக்கலாம் அப்படி வைராக்கியமா தான் வந்தான். இப்ப ஆண்டவர் பண்றதெல்லாம் புரியாம கொஞ்சம் பேக் அடிக்கிறான். வைராக்கியம் என்ன செய்யுது? வெது வெதுப்பா மாறுது. இன்னும் நாம நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லையே, நாம எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. டக்குன்னு ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் வர மாட்டேங்குது. நம்ம ஆசீர்வதிச்சோம்னு பார்த்தா இன்னும் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வெது வெதுப்பா மாறு. எதுக்கு ஆண்டவரை பின்னாடி போயிட்டு கூட்டத்தோடு கூட்டமா போலாம். ஆனா நம்ம இனி ஆண்டவர் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் கூட இருக்கணும். இனி நமக்கான வழியை நாம தேடிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான்? பின்மாற்றம் ஆகிறான். பின்மாற்றம் ஆகிறவன் கடைசியில் எதிரியாவே மாறிட்டான். இந்த ஆளை எப்படியா காட்டி கொடுத்து நமக்கு காசு சம்பாதிக்கணும், இவரை வச்சு நாம யூஸ் பண்ணணும், இவர் கிடைக்கிற காணிக்கெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே எதிரியா மாறிட்டான். கடைசியில துரோகியாவே மாறிட்டான். ஏன் இந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லை அப்படின்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவே ஏத்துக்கல. மத்தேயு சுவிசேஷம் 26:22 வசிங்க. பாத்தீங்களா? மத்த 11 பேர் அவர் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. இவன் ஒருத்தன் தான் என்னன்னு சொல்றான்? ரபி அப்படின்னா என்ன? போதகரே, வாத்தியாரே அப்படிங்கிறான். மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. இப்ப புரிஞ்சுதா? ஆரம்பம் சரியில்லை. ஆண்டவரே எப்படி பார்க்கறான்? ஆண்டவரா பார்க்கல. அவர் வசனத்தை சொல்லி கொடுக்கிற ஆளியா? நாம மனுஷங்களாகட்டும் ஆண்டவராகட்டும் ஒருத்தங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க கிட்ட நம்ம நடந்துக்குவோம். கணவனா பார்த்தோம்னா மதிப்போம், கீழ்ப்படிவோம். அந்த கழுதை கிடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணது ஒரு கழுதையா அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? நினைச்சுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் நீங்க அவங்கள மதிப்பீங்க. எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் அவங்க கிட்ட நடந்து கொள்வீங்க. இப்ப இவன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான்? ஆண்டவர்னு பார்க்கல, வசனத்தை சொல்லி கொடுக்குற. இவர்கள் இன்னொருத்தர், இந்த சபையில இன்னொரு சபை, இந்த பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர். உபதேசத்தை நாம் எப்படி நினைக்கிறோம்? தரிசனத்தை பற்றி எப்படி நாம் நினைக்கிறோம்? விசுவாசியை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோம்? ஊழியக்காரர்களை பற்றி எப்படி நினைக்கிறோம்? பிள்ளைகளை குறித்து எப்படி நினைக்கிறோம்? கணவனை குறித்து, மனைவியை குறித்து எப்படி நினைக்கிறோம்? எனக்கு சரியா இருக்கணும்னா வசனத்தின்படி நாம நினைச்சாதான், வசனத்தின்படி அவங்கள பார்த்தாதான் நாம கரெக்டா அவங்க கிட்ட நடந்து கொள்ள முடியும். உங்களுடைய பேச்சு, நீங்க நடந்து கொள்ற முறை, உங்களுடைய சிந்தனை, நடவடிக்கைகள், இது எல்லாமே நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கிற ஒரு கண்ணாடி. நீங்க ஆண்டவரை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்துல புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சும், உங்களுடைய செயலும், உங்களுடைய நடவடிக்கையும் எப்படி இருக்கும்?
ஆண்டவரை அறிஞ்சிக்கிற அந்த அறிவுக்கு ஏற்றபடி இருக்கும். கடவுளை நாம எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பேச்சு மாறும். கடவுள் கூட எந்த அளவுக்கு நாம நெருங்கி நடந்து அவரை பற்றி நம்ம நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய குணங்கள் மாறும். இன்னும் நம்ம பேச்சு சரியில்லை, நம்ம குணம் சரியில்லைன்னா நாம ஆண்டவரை குறிச்ச அறிவு இன்னும் நமக்கு சரியா கிடைக்கல. 3.5 வருஷம் கூட இருந்த ஆளு, 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்த ஆளு, ஆனா ஆண்டவரை இன்னும் ஆண்டவர்னு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, ஏத்துக்க முடியல. வசனத்தை சொல்லி கொடுக்கிற ஆள்னு நினைச்சு. அப்ப ஆண்டவரோடு கூட இருந்தா ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு வந்துடாது. நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருந்தா ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு வந்துடாது. பைபிள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு வந்துடாது. ஊழியம் செஞ்சா ஆண்டவரை அறிகிற அறிவு வந்துடாது. அது பரிசுத்த ஆவியான கொடுக்கிற பரிசு. பரிசுத்த ஆவியான என்ன செய்யணும், அதை நமக்கு கொடுக்கணும். இவங்க பேச்சே சரியில்லைங்க பாஸ்டர், இவங்க நடவடிக்கையே சரியில்லைன்னா அவங்க சபையில விசுவாசியா இருக்கிறாங்க, ஊழியம் கூட செய்யலாம், ஆனா இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளல. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு இல்லை, வெறும் தகவல் மட்டும்தான் இருக்கு. ஆண்டவரை பற்றின தகவல் மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஆண்டவரை பற்றின அந்த அறிவு, ஞானம், வெளிப்பாடு இன்னும் வரல. அப்ப உங்க பேச்சை கவனிச்சு பாருங்க, உங்களுடைய நடவடிக்கைகளை கவனிச்சு பாருங்க, மனுஷங்கிட்ட நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க அப்படிங்கிற விதத்தை கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவரை பற்றி எவ்வளவு அறிவு, ஞானம் இருக்கு அப்படிங்கிறத அது மூலமா என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவங்கிட்ட வரம் இருந்தது, போய் பேய்களை துரத்தி கொண்டு வந்தான், வியாதியுள்ளவர்களை குணமாக்கிட்டு வந்தான், வல்லமை இருந்துச்சு, ஆனா என்ன இல்ல, ஆண்டவரை அறிஞ்ச அறிவு இல்ல. ஆண்டவரை அறிந்தால்தான் குணம் மாறும். ஆண்டவர் கூட தனிப்பட்ட அந்த ஒரு அனுபவம் இருந்தால்தான் குணம் மாறும். ஜபத்துல 100 மணி நேரம் உட்கார்ந்தாலும் குணம் மாறாது. குணம் மாற்றப்படாத ஜபம் வேஸ்ட். நீ 100 மணி நேரம் ஜபம் பண்ணு, உன் குணமே மாறலையா, உன் ஜபம் தப்பான ஜபம் நடந்தது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதும் இரக்கம். வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜபம் அருவருப்பானது. கீழ்ப்படியல, ஆனா ஜபம் பண்ணா அது என்ன ஜபம், அருவருப்பு. கடவுள் கூட இருந்தும் என்ன மாறலைங்க, குணம் மாறல. உபதேசத்தை பல வருஷமா கேட்டிருக்கிறோம், ஆனா என்ன மாறல, குணம் மாறல. குணம் மாறணும். வரம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், எல்லாமே நம்ம மூலமா பயங்கரமான கிரியைகள் நடக்கலாம், அது இந்த பூமியோட முடிஞ்சிடும். குணம் தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வரம் துட்டை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், புகழை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும் பூமியில. ஆனா குணம் தான் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். வரத்தை விட கனிதான் முக்கியமானது. வரத்தை வைத்து பூமியிலே உங்களை மதிக்கலாம், ஆனா குணத்தை வைத்து தான் கர்த்தரங்க மதிப்பார். ஆண்டவரே, முத நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, முத நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, வியாதிகளை குணமாக்கினோம் அல்லவா, எங்களை பரலோகத்துக்குள்ள விடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னை தெரியும். நல்லா கவனிங்க, உனக்கு என்னைய தெரியும், ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஓரமா நில்ல அப்படின்ட்டு. உங்களை ஆண்டவருக்கு தெரியணும்னா என்ன தெரியணும், உங்க குணம் நற்கந்தமாக, நறுமணமாக, நறுமண தூபமாக உங்க குணம் அவருக்கு முன்பாக என்ன செய்யணுங்க, இனிய வாசனையாக மாறும். நம்ம குணம் தான் அவருக்கு செலுத்துகிற பலி, அதான் உண்மையான ஆராதனை. அதனால ஆரம்பத்திலேயே இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணன உடனேயே கர்த்தர் எங்க கொண்டு வராரு, சீனாய் மலைக்கு கொண்டு வருகிறார். ஏன், அவங்க குணத்தை மாற்றணும்னு கர்த்தர் நினைச்சார். இனிமே நீ நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாது, இதை செய்ய, இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு 1008 கட்டளைகளை அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கர்த்தர் குணத்தை மாற்றணும்னு சொல்லி மலைக்கு கொண்டு வருகிறார். ஆனா இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை மாற்றணும்னு நீங்க தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க,
என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் நிலைமையை மாற்றுங்க, என்னுடைய குறையை மாற்றுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு குணத்து பக்கமே போறதில்லை. இருக்கிறதுலயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த குணத்தை மாத்துறது தான். குணத்தை மாற்றிட்டோன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாக செய்ய போற கிரியைகள் இந்த உலகம் பார்க்காத கிரியைகளா இருக்கு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் எது சந்தோஷம் தெரியுங்களா? ஒருத்தன் குணத்தை மாத்திட்டு வந்துட்டாயா அப்படிங்கிறதா பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். சாத்தான் எங்க இருந்தான்? ஆண்டவர் கூடயே உலவினான். ஆண்டவர் பக்கத்திலே இருந்து பாடல் பாடி ஆராய்ச்சிட்டு இருந்தான். நம்மளாம் என்ன தேவ பிரசன்னத்துக்குள்ள போறோம், 5 நிமிஷம் உடனே வெளியே வந்துடுறோம். சோத்திர ஆவியில இருந்து உடனே வெளியே வந்துடுறோம். தேவ பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் அவன் உணரதான் முடியுது. அவன் தேவ பிரசன்னத்தில் என்ன செய்யறான்? வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படிப்பட்டவனுக்குள்ள குணம் எப்படிப்பட்டதா மாறிடுச்சு? நான் என்ன இவர் ஆராதிக்கிறது, நான் என்ன இவருக்கு ஸ்தோத்திரம் போடுறது, அவர் எனக்கு ஸ்தோத்திரம் போடணும். சேரை தூக்குடா அப்படின்னு சேரை தூக்கிட்டு எங்க போறாங்க? ஆண்டருக்கு மேல பறக்கலான்னு ஜிவ்வுன்னு பறந்து போறான். எங்கடா பறந்து வர்ற அப்படின்னு ஒரே உதச்சி என்ன செஞ்சாரு? கீழே தள்ளிட்டாரு. அவர் பக்கத்திலேயே இருந்தவன் அவனுக்குள்ள எப்படிப்பட்ட குணம்? பெருமை. கூடயே இருந்த குணம் மறக்க வேண்டாமா? பூவை போல நாரும் என்ன செய்யணும்? மணக்கணும்ல. ஏன் இந்த நார் மட்டும் வீசிச்சு, நாற்றம் முடிச்சிருச்சு? ஏன்னா அது மனசுக்குள்ள பெருமை இருந்துச்சு. உண்மையான ஜெபம் என்றால் நீங்கள் அந்த ஜெபத்தை விட்டு வெளியே எழுந்திருச்சு வரும்போது உங்கள் குணம் மாறணும். குணம் மாறாவிட்டால் ஜெபத்தை மாற்றுங்க. முதல்ல ஜெபத்தை நிறுத்த சொல்லி நான் சொல்லல, ஜெபத்தை மாற்றுங்க. ஏசாயா ஆண்டவர் ஒரு நாள் பார்க்கிறார், தேவாலயத்தில் தரிசனம் கிடைக்கும். அப்போ ஐயோ ஆண்டவரே, என்னுடைய உதடு அசுத்த உதடு, என்னுடைய உதடு அசுத்த உதடு. உடனே ஆண்டவர் ஒரு அக்கினியை கொண்டு வந்து அவர் உதட்டு மேல வச்சு, இன்னைக்கு உன்னுடைய குறையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நிவர்த்தி செஞ்சுட்டேன். உன்னுடைய அந்த அசுத்த உதட்டுல இருக்கிற அசுத்தத்தை, பாவத்தை சுட்டரிச்சிட்டேன்னு சொல்லி அக்கினியை என்ன செய்யறார்? நாக்கில வைக்கிறார். அவர் சுத்தமாக. அப்புறம் போய் அவர் தேசங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனத்தை சொல்லி கடவுளுடைய ஊழியத்தை நிறைவேற்றார். நீங்க எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? எத்தனை பேர் ஆவியில் நிரம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை உண்மையாவே ஆளுகை செய்யறாரு. பரிசுத்த ஆவியில் உங்களை உண்மையாவே நிரப்புறாங்க. என்ன அடையாளம் தெரியுங்களா? நாக்கு கண்ட்ரோலா இருக்கணும். நாக்கு கண்ட்ரோலா இருக்கணும். நாக்கை தொடாதவர் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நாக்கை தொடாத ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. அது அசுத்த ஆவி. அதாவது கடவுள் உங்களுக்குள்ள இருக்காரு, ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு, ஆண்டவர் நம்மளை நிரப்புறாரு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம நெருங்கி நடக்கிறோம் அப்படின்னா என்ன அடையாளம்? நாக்கு கண்ட்ரோலா இருக்கணும், குணம் மாறணும். நாக்கு கண்ட்ரோலா இருக்கணும், குணம் மாறணும். இது ரெண்டும் இல்லாம இருந்தா ஒண்ணு நாம பரிசுத்த ஆவியானவரையே பெறல, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தாலும் அவரை ஒரு ரூமுக்குள்ள பூட்டி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த யூதாஸ் என்ன பண்றான்? ஆண்டவர் கூட இருந்தான், ஆனா என்ன வரல அவனுக்கு? குணம் என்ன செய்யல? குணம் மாறவே. சத்தியமா 3 வருஷம் கேட்டான், ஆனா என்ன இல்லை? குணம் மாறுது. அப்ப ஆண்டவர் எதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. முதல்ல குணத்தை மாத்திட்டு பணத்தை கொடுப்பாரு, அதுதான் நமக்கு நல்லது. எத்தனைக்கு பணம் வேணும் பணம் வேணும் கேட்குறீங்க? தருவார். நம்ம கேட்குற விட அதிகமாக தான் தர போறாரு. நான் நிறைய கேட்டிருக்கிறேன். எதுக்கு? ஆண்டவருக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக நமக்கு நிறைய பணம் வேணும், கோடிக்கணக்கில் வேணும். 1 கோடி இல்லை, பல கோடிகள் வேணும். எல்லாம் தருவார்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கையில் 4 காசு வந்துருச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்சம் கையில் துட்டு வந்துருச்சுன்னா நம்ம காலை என்ன செய்ய மாட்டேங்குது. அப்படியே நம்ம காற்றில் தூதர்களை மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம பூமிக்கு கொண்டு வரதே எப்படி ரொம்ப கஷ்டம். அட நீ மனுஷன்தான் அப்படின்னு நம்மளை புரிய வைக்கிறக்கே அப்புறம் கர்த்தர் நமக்கு பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் கூடயே இருக்கிறோமா, உபதேசத்திலே இருக்கிறோமா, தரிசனத்திலே இருக்கிறோமா, சத்தியத்தையே கட்டே இருக்கிறோமா, ஜெபம் பண்றோமா, குணம் மாறுதான்னு பாருங்க. போன வருஷத்தை விட அதுக்கு முன்னாடி வருஷத்தை விட போன வருஷம் கர்த்தர் நம்மளை நல்லா தான் வச்சிருந்தார். ஆமாவா இல்லையா? இந்த வருஷம் அதை விட சிறப்பாக வைப்பார். அடுத்த வருஷம் இதை விட மேலே வைப்பார். நீதிமான் இருக்கிறக்க வளர்ந்துட்டு தான் போவான். இப்போ இருக்கிற விட நீங்கள் குறைஞ்சிருவீங்கன்னு ஒரு நாள் நினச்சிக்காதீங்க. அது கர்த்தர் ஒரு நாள் குறைபட விட மாட்டார். மேலே தான் கொண்டு வருவார், இன்னும் மேலே கொண்டு போவார். ஆனால் அதே அளவுக்கு நம்ம குணமும் என்ன செய்யணும், மேலே வரணும், மேலே வரணும், மேலே வரணும். ஆரம்பமே உலக ஆசை பண ஆசையில தான் வர்றான். அதனால குணம் மாறல. அதனால ஆண்டவரன்னு பார்க்கல. ஆண்டவரை பார்த்தா தானே குணம் மாறி இருக்கும். அப்ப ஆரம்பமே சரியில்லாதனால, ஆண்டவரை சரியா ஆண்டவர்னு நினைக்காதனால, குணம் மாறாதனால பண ஆசைங்கிறது மாறவே இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. எல்லா கெட்டதுக்கும் வேற என்னது, பண ஆசை. பணம் நமக்கு தேவை, அது கடவுளுக்கு புரியும். நிச்சயமாய் தேவையானதை ஆண்டவர் தருவார். நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு எதுக்கு நினைக்கணும்னா, நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே, அதுக்காக என்ன பணக்காரனா மாத்தணும். அது கரெக்டான ஆசை. என்னை கேவலமா பேசணுங்க முன்னாடி நான் யாருக்கு காமிக்கணும், அதுக்காக என்ன பணக்காரனா மாத்துங்க. அது என்ன ஆசை? அது தப்பான ஆசை. ஏன்? இன்னைக்கு 4 பேர் உங்களை கேவலமா நினைச்சாங்கன்னா அவங்க முன்னாடி கடவுள் பணக்காரனா மாத்திட்டார். நாளைக்கு 40 பேர் உங்களை குறித்து தப்பா பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அதை விட பணக்காரன் ஆகிறதா? அந்த ஜாதிகளுக்குள் உம்முடைய வழியும் பூமியில உம்முடைய ரட்சணையும் விளங்கும்படியாக தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எதுக்கு ஆசீர்வதிக்க சொல்றாரு? பூமியில நீங்க யார் அப்படிங்கிறது தெரியணும்னா எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வதிச்சு நீங்க யார் அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யறோம், காமிக்கிறோம். 40 பேருக்கு நான் உதவி செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த பண ஆசைங்கிறது இவனுடைய பேச்சிலேயே வந்துருச்சுங்க. ஆண்டவருக்கு ஒரு அம்மா தைலத்தை கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையா ஊற்றுறாங்க. விலையேறப்பட்ட தைலம். அப்ப ஆண்டவர் அந்த அம்மாவை பாராட்டுறார். இவ செஞ்சது இந்த உலகம் முழுசு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள பாராட்டுற. ஆனா அந்த யூதாஸ் மட்டும் என்ன செய்யறான், இந்த தைலத்தை 300 ரூபாய்க்கு விற்றா ஏழைகள் கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த அம்மா இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற. ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்த தைலத்தை இவன் என்னன்னு சொல்றான், வேஸ்டா செய்யறாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க, வீணாக்கிட்டாங்க. 300 ரூபாய்ங்கிறது எவ்வளவு தெரியுங்களா? 1 வருஷ சம்பளம். என்னங்க, 1 வருஷ சம்பளம். ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுங்களேன். 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய், 2 லட்சம் வச்சுங்க. 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு தைலத்தை அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட காணிக்கையாக ஆண்டவர் மேல ஊற்றிடுறாங்க. 2 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஆண்டவர் பாதத்தில் என்ன செஞ்சாங்க, 1 வருஷ சம்பளத்தை ஒரே நாள்ல என்ன செஞ்சாச்சு, ஊற்றியாச்சு. அவங்க ஆண்டவரை அவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு பார்க்கறாங்க. ஆண்டவரை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்ததுனால தான் 2 லட்சம் ரூபாய். என்னையா 2 லட்சம் ரூபாய்? ஆண்டவரை மிஞ்சி பெரிய காசா? ஆண்டவரை மிஞ்சி பெரிய உயிரா? ஆண்டவரை மிஞ்சி பெரிய நகையா? ஆண்டவரை மிஞ்சி பெரிய வீடா? ஆண்டவரை மிஞ்சி பெரிய வருமானமா? என்னன்னாலும் ஆண்டவர் கொடுத்துடலாம் அப்படின்னு ஆண்டவருக்காக அதை ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான், அந்த பணத்தை உயர்வா நினைச்சு ஆண்டவர் அற்பமா நினைக்கிறான். இவருக்கு போய் இவ்வளோ காசு செலவு பண்றாள் இந்த பொண்ணு,
இவ்வளோ காணிக்க போடுறதா, இவ்வளோ ஆண்டவருக்கு செய்யறதா, இவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்கறதா? எங்கிட்ட கொடுத்துருந்தா நான் ஏழைகள் கொடுத்துருப்பேன். அவன் ஏழை கொடுக்கறதுக்காக கேட்கல, அவன் தான் ஏழை. இந்த ஏழைக்கு நான் எடுத்திருப்பேன், கொடுத்திருப்பேன். இந்த ஏழைக்கு நான் அந்த பணத்தை என்ன செஞ்சிருப்பேன், எடுத்திருப்பேன். ஆண்டவர் அற்பமா நினைச்சதுனால தான் கடைசியில் என்ன போய் அவங்க பிரதான ஆசிரியர்கள்ட்ட கேட்குறான், இந்த ஆண்டவர் எதுக்கு லாய்ப்பட மாட்டாரு, என் வழிக்கே ஒத்து வரல, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் சரி அடமானத்துக்கு பொருள் வேணும். ஏன் சும்மா எப்படி நான் கொடுக்க முடியும், அடமானத்துக்கான பொருள் வேணும், வந்தாங்க ஆண்டவர் வச்சுங்க. ஆண்டவர் அடமானத்துக்கு வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. எவ்வளவு தருவேன்? 30 ரூபா தருவேன். 30 வெள்ளிக்காசு, ஒரு மாதம் சம்பளம். 30 ரூபாய்க்கு கொண்டு போய் யார் அடமானம் வச்சாச்சு? ஆண்டவரே அடமானம் வச்சு. ஏன்னா அவனுக்கு எது முக்கியம்? பணம் முக்கியம். பணம் என்றால் பிணமும் வாய் திறந்து. பணம் பாதாளம் மட்டும் என்ன செய்யும்? பணம் 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 வேணும். ஆனா ஆண்டவர் தான் முதல் இடத்துல. இவன் அந்த 30 ரூபாய்க்கு ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருமானம் வர்றதுக்காக வேலைக்கு போனோம்னா நம்மளும் ஆண்டவர் என்ன செய்யறோம்? காட்டி கொடுக்குறோம். அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே இல்லைங்களா? அப்படித்தான். ஐயோ சொந்த போகலன்னா, ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு சீருக்கு போகலன்னா அவ்வளோதான், நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு நீங்க போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை காட்டி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவரை விட உங்களுக்கு யார் முக்கியமாயிடுச்சு? சொந்தம் முக்கியமாயிடுச்சு. ஆண்டவரை விட பணம் முக்கியமாயிடுச்சு. நம்ம தேவையை கத்த சந்திப்பார். ஆனா தேவைக்கு மிஞ்சி ஆசைன்னு போகும்போது தான் ஆண்டவரை விற்கிற அளவுக்கு அவன் போனான். பணங்கிறது என்னது? இழிவான ஆதாயம். விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால கூடாது. பணத்து பின்னாடி ஓடுனீங்கன்னா ஆண்டவரை விட்டுருவீங்க. ஆண்டவர் பின்னாடி போனீங்கன்னா பண ஆசை விட்டுருவீங்க. ஆண்டவர் முதல்ல வைப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன இழப்பு வருதோ, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறதுனால என்ன குறை வருதோ அதை கர்த்தர் ஈடு கட்டிடுவாருன்னு சொல்றாரு. செய்வாரா மாட்டாரா? சனிக்கிழமை ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை 2 மடங்கு சாப்பாடு கொடுத்த தெய்வம். ஞாயிற்றுக்கிழமை வேலை போக நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து ஆராதிக்கும் போது தேவன் அதற்குரிய பல மடங்காக திருப்பி தருகிறவர். ஆனா இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை வர மாதிரி இடைஞ்சல தேவன் மாற்றிடுவார். யார்கிட்ட பேசணுமோ தேவன் பேசிடுவார். நீங்க ஆண்டவர் மேல வைரக்கம் என்றால் உங்களுக்காக அவர் போய் வைரக்கமா கிரியேட் செய்வார். ஆனா அந்த ஆண்டவரை காமிச்சு கொடுக்கிற வேலை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்து விடவே கூடாது. 30 ரூபா கிடைச்சவங்க நீங்க யாரும் தப்பா நினைச்ச கூடாது. ஒரு ஊழியக்காரங்க கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் கேரளாவில். அந்த பாஸ்ட் பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு. யார? ஊழியக்காரங்கள, விசுவாசிகள இல்ல, இல்ல ஊழியக்காரங்கள தான் இருக்கிறோம். ஒரு உண்மை கொடுத்தா 30 ரூபா கிட்டும், முத்தம் கொடுத்தீங்கன்னா 30 ரூபா கிடைக்கும்னு யாரை பார்த்துட்டாரு? ஊழியக்காரனை பார்த்துட்டாரு. ஏன் தெரியுமா? ஒரு விசுவாசியை கண்டிக்காம, திருத்தாம, சீர்படுத்தாம, கடிஞ்சு கொள்ளாம அவங்கள போய் நீ தாஜா பண்ணேனா, நைஸ் வச்சேனா, ஐஸ் பண்ணேனா நீ என்ன பண்றன்னு அர்த்தம்? நீ காணிக்கைக்காக முத்தம் கொடுக்குறன்னு அர்த்தம். அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. ஐயோ இவங்கள திட்டிட்ட சுமித்ராவை கடிஞ்சு கொண்டு பேசிட்டு அப்புறம் அடுத்த வாரம் வரமாட்டா, தசமா தரமாட்டா அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்? நான் அவ்வளவு சொல்லலை, எல்லாரும் தான் சொல்றேன். நாம் எல்லாம் பரலோகம் வரணும். இங்கே கடவுள் நமக்கு செய்யறத நம்ம வாழ்க்கையில செய்ய நினைச்சதை செய்யணும். இயேசுவை எந்த காரணம் கொண்டு என்ன செய்ய முடியாது, விட்டுத்தர, சொந்த காரணக்காக விட்டு தர முடியாது, வேலைக்காக வருமானத்துக்காக விட்டு தர முடியாது. எனக்கு இயேசுதான் முக்கியம். அவர்தான் உயிர், அவர்தான் உயிர். ஆரம்பமே சரியில்லை, குணமும் மாறல, அவன் ஆண்டவரை ஆண்டவராவே நினைக்கல. இந்த 3 மிஸ்டேக் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் ஆண்டவருடைய கிருபையை கேட்டு பரிசுத்த உதவியோடு நம்ம என்ன செய்யணுங்க, மாற்றிக்கணும். எத்தனை பேர் மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார்.
நம்ம எல்லாரையும் விட வித்தியாசமாக நம்ம வாழ்ந்து காமிக்கணும், ஊழியம் செஞ்சு காமிக்கணும். மீண்டும் வந்து இந்த காரியங்களை பார்க்கலாம். ஆண்டு நாம் மகிழ்ந்து பாருங்கள். கர்த்தர் ரொம்ப கிருபையா இருப்பார்.